சூப்பர் ஸ்டாரோட கூலி படம் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு மிகப்பெரிய நியூஸ் லீக் ஆச்சு. டைரக்டர் லோகேஷ் கனகராஜோடைய டைரக்ஷன்ல உலகநாயகன் அண்ட் சூப்பர் ஸ்டார் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்க போறாங்கன்னு, அதுவும் கைதி 2க்கு முன்னாடியே லோகி இந்த ப்ராஜெக்டை எடுக்க போறாருன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த நியூஸ் ஒரு லீக்கா தான் சுத்திக்கிட்டு இருந்தது. பட் இப்போ நடந்து முடிஞ்ச சைமா அவார்ட்ஸ்ல உலகநாயகன் கமல் அவரே இதை பத்தி பாதி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. சைமா அவார்ட்ஸ்ல ஆக்டர் கமல் கிட்ட சூப்பர் ஸ்டாரும் நீங்களும் ஒன்னா நடிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆக்டர் கமல், ஆமா நாங்க 2 பேரும் ஒன்னா ஒர்க் பண்ண போறோம். சோ இவ்வளவு வருஷமா நாங்க தனித்தனியா படங்கள் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் இதை நாங்க ஆல்ரெடி டிசைட் பண்ணதுதான் இண்டிவிஜுவலா மூவிஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறமா ஒரு டைம் வரும்போது ஒன்னா ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். அண்ட் ஆல்சோ இப்ப நாங்க கொலாப் பண்றது சினிமா பிசினஸ்க்கு வேணா சர்ப்ரைசிங்கா இருக்கலாம். பட் இதை பத்தி நாங்க முன்னாடியில இருந்தே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒன்னா ஆக்ட் பண்றதை பத்தி. சோ ஆண்டவரே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. 46 இயர்ஸ் கழிச்சு ரஜினி சார் அண்ட் கமல் சார் 2 பேருமே ஒரே படத்துல ரீயூனியன் ஆக போறாங்க, which is really amazing. அண்ட் இதை தொடர்ந்து ஒரு பேட் நியூஸும் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்னால கைதி 2 போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. எல்லாருமே கைதி 2க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்சோ டைரக்டர் லோகியும் நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி ஒன்னு சொன்னாரு, ரிலீஸ்க்கு அப்புறமா வேற மாதிரி பேசுறாருன்னு. சோ இப்போ இதை பத்தி பேசணும்னா நிறைய பேச வேண்டியதா இருக்கும். சோ அதனால இந்த டாபிக்கை அவாய்ட் பண்ணிடலாம். இதுல வந்துட்டு ஸ்டோரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆஸ் யூஷுவல் ஸ்டோரியா இல்லாம, லேசி ரேட்டிங் இல்லாம, அவ்வளோ குவாலிட்டியா அவ்வளோ ஸ்ட்ராங்கா ஸ்டோரியை பிரசென்ட் பண்ணணும். அண்ட் ஆக்டர் ரஜினி அண்ட் கமல் இவங்க 2 பேருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அண்ட் கேரக்டர் டெவலப்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அது மட்டும் இல்ல, ரைட்டிங்ல நிறைய எஃபர்ட் போட்டே ஆகணும். அப்பதான் இது வந்து ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கும். எனிவேஸ் டைரக்டர் லோகி அவருடைய பயங்கரமான பெஸ்ட்டை அகைன் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்துல வரலாம். சோ இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி சார் ஹீரோ அண்ட் கமல் சார் வில்லன். பயங்கரமான ஸ்கிரிப்ட். ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னா இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணாத எந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுவீங்க சார்? ரஜினி சார் ஹீரோ வச்சு, கமல் சார் வில்லனா வச்சு. இதே மாதிரி நிறைய சினிமா அப்டேட்ஸ் அண்ட் சினிமா கண்டென்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க.